பிறப்பினார் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதாம் நூநெறிக்கண் சென்று. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மானிட பிறப்பு பிறந்துவிட்டால் இரவாமை என்கின்ற உள்ளத நிலையினை நாம் அடைய வேண்டும். துறவு என்பதற்கு இல்வாழ்வை ஒழித்து விலகியிருப்பது என்பது தவறான கருத்தே ஆகும். இல்லறத்தோடு வாழ்ந்து இல்லற ஞானியாக திகழ்பவர்கள் ஏராளம். உதாரணமாக அகத்தியர் முதலாய பல சித்தர்களும் அத்திரி முதலியாகிய ரிஷிகளும் எண்ணற்ற முனிவர்களும் வள்ளுவ பெருந்தகை முதலானவர்களும் இல்லற ஞானியே ஆவர். பிரம்மச்சரியம் என்பது திருமணமாகாமல் இருப்பவரை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதுவல்ல. எது ஒன்றை சார்ந்திருக்கின்றதோ அது அதுவாகின்றது. ஆகவே ஒன்று பிரம்மத்தை சார்ந்திருந்தால் அதுவே பிரம்மச்சரியம் என்கின்ற பெயர் ஏற்படுகின்றது. இந்நிலையை நாம் அறிந்து உணர்ந்தால் நற்கதி அடையலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.